ஏய் ஏய் மச்சான், அண்ணனும் அண்ணியும் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கியா நீ? ஆ? என்ன திமிருடி உனக்கு? துளிர் விட்டு போச்சா? நீங்களா ஒரு புருஷனாங்க? கொட்ட மனைவி ஒடிக்க ஆள் ஆளுக்கு கைய தூக்கிட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. ஏய், உன்னை எல்லாம் காப்பாத்துவேன்னு கனவுல கூட நினைக்காத. நானே அண்ணி ஓங்கன கைய வச்சு உன்னை ஏன் அடிக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தை இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறவள அடிக்கிறதுல எல்லாம் தப்பே இல்லடி, தப்பே இல்ல. ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி? இந்த பாரு பார்வதி, தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கையாலேயே அடி வாங்கி சாக போறியா இல்லையான்னு பாரு. நிறுத்துங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு. இப்ப சாப்பிடுறீ? எவ்வளவு வேணுமா சாப்பிடுறீ உன் பிரியாணிய? சாப்பிடு சாப்பிடு. ஓ, உங்க அண்ணனும் அண்ணியும் என்ன சொல்றாங்களோ அதான் சட்டம் இல்ல? நான் இப்ப பிரியாணி சாப்பிட கூடாது? ஆமாண்டி, ஆமா. உப்பு கொட்டிட்டா நான் சாப்பிடவே மாட்டேன்னு நீங்க என்ன தப்பா கணக்கு பண்ணிட்டீங்கல்ல? யாரோ ஒரு சிவரஞ்சனியாமா அவளுக்கு திதி கொடுப்பாங்களாம். அதுக்கு நான் பிரியாணி சாப்பிட கூடாதா என்ன? நான் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். இங்க பாருங்க, நீங்க உப்பள்ளி கொட்டி போட்டாலும் சாப்பிடுவேன், மண்ணள்ளி கொட்டி போட்டா கூட சாப்பிடுவேன். ஏ பார்வதி, இவள என்ன உங்களுக்கு? நீங்க பொறுமையா இருங்க. சண்டை சச்சரவு எல்லாம் வேண்டாம் மாமா. இவளெல்லாம் நாம ஒண்ணும் செய்ய வேண்டியதே இல்ல மாமா. இவளுடைய அகம்பாவத்துக்கும் இவளுடைய திமிருக்கும் இவ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா பாவத்துக்கும் எப்படி அழியிறான்னு மட்டும் பாருங்க. சரி சரி, அழிஞ்சிருவ. போ, போய் தின்னு போ போ. மச்சான், சீக்கிரமா நான் இந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிருந்திருக்கணும். கரெக்டா சாப்பிடுற நேரம் பார்த்து இப்படி ஆளாளுக்கு வந்து பஞ்சாயத்து கூட்டுறாங்க. ஆளாளுக்கு அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறாங்க. இன்னொரு தடவை யாராவது வந்து கையை ஓங்கட்டும், அப்ப இருக்கு இவங்க எல்லாருக்கும்.